ப்ளீஸ் நோட் இட் டவுன். இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். வி born யூனிக் அண்ட் டை லைக் someone. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? வி born யூனிக் அண்ட் டை லைக் someone. நாம் பிறக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவத்தோடு நம்ம பிறக்கிறோம். ஆனால் இறக்கும்போது யாரோ மாதிரி இறக்குறோம். ஏன்னா நான் இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும்னு எப்பவுமே பார்த்து கடைசியில் இறக்கும்போது யாரோ மாதிரி நம்ம இறக்குறோம். நம்ம பிறக்கும்போது யூனிக்காக இருந்த மாதிரி இறக்கும்போதும் ஒரு யூனிக்கை நோக்கி நம்ம போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இது இந்த ஒரு கோட் நான் கேட்கும்போது ரொம்ப டீப்பாக அதை நான் யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு புரிதல் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் அ பல்பான் ஃபார் மீ. பெரும்பாலான மக்கள், அதாவது கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டான ஒரு வேர்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை கரெக்டாக சொல்லும்போது, கரெக்டான பர்சன் சொல்லும்போது நல்லா போய் உள்ள ரீச் ஆகுது இல்லையா? ரீச்சான ஒரு பாயிண்ட் தான் எனக்கு இந்த விஷயம். வி born யூனிக், தனித்துவத்தோடு நம்ம பிறக்கிறோம். பட் டை லைக் someone, நம்ம இறக்கும் போது யாரோ மாதிரி இறக்குறோமே. அது ஏன்? பிகாஸ் நம்ம எப்பவுமே மற்றவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். இந்த சொசைட்டியில் பெரும்பாலான மக்கள் மீடியாக்கராக இருக்கிறதுனால அந்த மீடியாக்கரை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீடியாக்கர்னு யாரை சொல்றேன்னா, பணக்காரராக இருந்தால் ஃபார்ச்சூனர் கிடையாது. பணக்காரராக இருந்தால் பணம் நிறையா வச்சிருக்காருன்னு தான் அர்த்தமே இல்லையா? ஃபார்ச்சூனர்னு அவசியம் கிடையாது. ரிச் மேன் அப்படின்னா பணம் அதிகமாக வச்சிருக்கு. ஃபார்ச்சூனர் அப்படின்னா வீல் ஆஃப் லைஃப்ல எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்றவங்க மட்டுமே ஃபார்ச்சூன். ஓகே, ஸோ ஒரு இடம் மட்டும் வீங்கி இருந்தா அதுக்கு பேர் வியாதி. இந்த வீல் ஆஃப் லைஃப்ல இருக்கிற பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்றேன், அது மட்டுமே நான் வளர்க்கறதுக்காக பாடுபடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை அது வளர்ந்துட்டா கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ இந்த பெருசா இருக்கிற கால் ஸ்ட்ராங்கா இருக்கிற கால்னு சொன்னா அது முட்டாள்தனமா போகலாம். பெரும்பாலான மக்கள் இந்த முட்டாள்தனத்தை பண்றாங்க. பிஸ்னஸ், ஃபினான்ஸ், பணம் சேர்க்கறது மட்டுமே பெரிய விஷயம். பணத்தை மட்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறம் மற்ற எல்லா இடமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, எனக்கு ஃபேமிலியை பார்க்குறதுக்கு டைம் இல்லை சார், எனக்கு ஹெல்த்தை பார்க்குறதுக்கு டைம் இல்லை சார், எனக்கு சேரிட்டி கொடுக்கறதுக்கு மனசே இல்லை சார், எனக்கு பர்சனல் க்ரோத்துக்கு டைம் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி, உள்ள இன்னர் பீஸ், மெடிடேஷன், இதெல்லாம் அந்த இறைவனை நோக்கின பிரயாணம், எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லை. செலிப்ரேஷன், நான் பண்ணுற வேலை தான் எனக்கு செலிப்ரேஷன் தனியாலாம் டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு யாரும் கிடையாது, நான் எங்கேயும் பெருசாலாம் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன். வேலை 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 வேலை. ரைட்? ஸோ 80% ஆஃப் டைம் இந்த ரெண்டுக்கும் அண்ட் 20% ஆஃப் டைம் மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்குற பட்சத்தில் ஒருவேளை இந்த ரெண்டும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா, ஏன்னா எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது பெருசாகி தான் ஆகும். ஒருவேளை அது பெருசாச்சுன்னா இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஒரு பாட்டு மட்டும் பெருசாச்சுன்னா அதை மக்கள் ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஹோலிஸ்டிக்காக கம்ப்ளீட்டாக பாடியில் எல்லாருமே சேர்ந்து இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும்தான் ஆரோக்கியம்னு அர்த்தம். ஒரு பார்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதற்கு பேர் வியாதியாக இருக்கலாம். ஓகே, நிறைய பேர்த்துக்கு பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் அது வியாதியா மாறிடுது இல்லையா? ரைட்? மற்ற எல்லா இடம் வீக்கா இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறாங்க, மற்ற எல்லாம் தான் முக்கியம்னு. அதுக்கப்புறம் இருக்கிற பணத்தை வாழ்க்கையை தொலைச்சிட்டுமே அப்படிங்கிறதுக்காக ட்ரக்ஸ்லையும் இந்த குடிக்கிறதுலையும் அல்லது வேற நெகட்டிவான ஆக்டிவிட்டீஸ்லையும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால டோட்டல் லைஃபே பாதிச்சு அவங்க கிட்டத்தட்ட வியாதி மாதிரி ஆயிடுது. ஸோ ஹோலிஸ்டிக் அப்படிங்கிறது சீராக எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டுமே ஒரு வளர்ச்சி. ஸோ வி ஆர் born யூனிக் பட் டை லைக் someone அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஐ வில் டை யூனிக் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு லெகசி நம்ம இது பண்ணலாம். ஸோ எனி டே நம்ம இறக்க தான் போகிறோம். நான் இவர் மாதிரி இறந்தேங்கிறத விட நான் என்ன மாதிரியே நானாகவே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நம்ம யாரையுமே கம்பேர் பண்ண வேண்டாம். நான் தான். ஓகே, நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுக்காக
ஒரு கம்யூனிட்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேர் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா பிகம் அ மெம்பர். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டைமண்ட் மெம்பர்ஷிப்பை பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இன்னும் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் அண்ட் உங்களோட கருத்துக்களையும் கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருக்கும். அண்ட் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் பாய் ஃப்ரம் 8020 கார்த்திகேயன். டேக் கேர். பை பாய்.